வணக்கம் நேயர்களே. தன்னுடைய நாட்டு சுதந்திரத்திற்காக 2 லட்சம் பேரை இழந்த உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று அந்த நாட்டிற்கு விஜயம் செய்த பிரபலம். இது போன்ற தகவல்களோடு இணைந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பதாக தங்களுடைய நாட்டு சுதந்திரத்திற்காக 2 லட்சம் பேரை இழந்த ஒரு ஏழ்மையான நாடுதான் தென்னாசிய நாடுகளில் ஒன்றான திமோர், கிழக்கு திமோர். தெற்காசிய நாடுகளில் ஒன்றான இந்த நாடு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேசியாவிடமிருந்து விடுதலையை பெற்று சுதந்திரமாக மாறியது. அதற்கு பிறகு அந்த நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமாக பல பாதிப்புகளையும் திமோர் நாடு பெற்றுக்கொண்டது. இவ்வளவு இருந்தும் கிட்டத்தட்ட 1975ஆம் ஆண்டு போர்த்துக்கல் நாடு தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை கைவிட்டதன் பிறகு இந்தோனேசியா கிழக்கு தீமோரை கைப்பற்றியது. அப்போது அந்த நாட்டில் 20% பேர் கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்கர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று இந்தோனேசியாவிடமிருந்து பிரிந்து சுதந்திரமாக கிழக்கு தீமோர் மாறியதன் பிற்பாடு 13 லட்சம் மக்கள் தொகையில் 98% கத்தோலிக்கர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த கத்தோலிக்கர்களாக வாழ்ந்து வருகின்ற நிலையில்தான் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் என்ன செய்திருக்கின்றார்? தெற்காசிய நாடுகளுக்கான விஜயத்தின் அடிப்படையில் பப்புவா நியூகினியா ஊடாக கிழக்கு தீமோருக்கு வந்திருக்கின்றார். அவர் தங்கள் நாட்டுக்கு வருகை தருகின்றார் என்றவுடன் மக்கள் மிகவும் உற்சாகமாக அவரை வரவேற்றார்களாம். ஏனென்றால் 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு போப் பிரான்சிஸ் ஆண்டவர் இப்பொழுதுதான் திமோருக்கு செல்கின்றார். அதற்காக அவர்கள் வாடிகன் மற்றும் திமோர் கொடிகளை தூக்கி அசைத்து வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற கொடிகளை காட்டி உற்சாகமாக போப்பாண்டவரை வரவேற்றிருக்கின்றார்கள். உலகின் ஏழ்மையான நாடு, மிகவும் வறியோர் நாடு, அந்த நாடுகளின் ஒன்றுதான் இந்த கிழக்கு திமோர். மக்கள் இவ்வளவு ஆரவாரமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக போப்பாண்டவரை வரவேற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாங்கள் சொன்னது போல 98% மக்கள் கத்தோலிக்க மக்கள். அந்த கத்தோலிக்க மக்களுடைய அன்பான வரவேற்பு அவரை மெய்சிலிர்க்க வைத்ததாக அவர் உரையாற்றுகின்ற உரையில் தெரிவித்திருக்கின்றார். விமான நிலையத்தில் கிழக்கு திமோர் நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் விமான நிலையத்தில் வைத்து உற்சாக வரவேற்பை போப்பாண்டவருக்கு கொடுத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து மக்களும் கொடிகள் மற்றும் மஞ்சள் வெள்ளை நிற குடைகளை காட்டி அசைத்து வரவேற்றார்கள். அந்த வரவேற்புகளை எல்லாம் தாண்டி முக்கிய அரசியல்வாதிகள், நாட்டின் பிரமுகர்களுடன் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்ட போப்பாண்டவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். அந்த உரையின் போதுதான் சில விடயங்களை சொன்னார். உலகத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களில் 98% இந்த நாட்டில் இருக்கிறார்கள். உலக மக்களில் அல்ல, இந்த நாட்டிலே 98% இருக்கிறார்கள். உலக நாடுகளில் எல்லாம் நிறைய கத்தோலிக்கர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய இந்த தெற்காசிய நாடுகளுக்கான விஜயம் என்பது, என்னுடைய வருகை என்பது உங்களை மகிழ்விக்க வேண்டும், உங்களால் நான் மகிழ்வாக வேண்டும். ஏனென்றால் 25 வருடங்களுக்கு முன்னதாக இந்தோனேசியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நீங்கள் 2 லட்சம் மக்களினுடைய இழப்பை தொடர்ந்து, போராட்டத்தை தொடர்ந்து அந்த இழப்பினால் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது 13 லட்சம் மக்கள் இங்கே வாழ்கிறீர்கள். அதில் கிட்டத்தட்ட அவ்வளவுமே கத்தோலிக்கர்கள் தான். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வருகையை நான் மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். என்னை வரவேற்ற உங்களையும் மகிழ்ச்சியுடன் நானும் வரவேற்கிறேன் என்று போப்பாண்டவர் தெரிவித்திருக்கின்றார். உலகில் எந்த நாடுகளுக்கு இடையில் போர் இடம்பெற்றாலும் அந்த போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும், மக்களை மக்கள் கொல்லக்கூடாது, சுதந்திரமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் அறிவுரை சொல்லக்கூடியவர், அல்லது தன்னாலான ஒரு முயற்சியின் மூலமாக போரை நிறுத்தக்கூடியவர் இந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ். அதன் அடிப்படையில் ரஷ்யா உக்ரைன் போர் இடம்பெற்ற பொழுதும், இஸ்ரேல் காசா போர் இடம்பெற்ற பொழுதும் பல கருத்துக்களை வெளியிட்டவர். ஆனால் போப்பாண்டவர் பிரான்சிஸ் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் இஸ்ரேல் காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றும் சில அரசியல் அவதானிகள் தெரிவித்தார்கள். சில வேளைகளில் தெற்காசிய நாடுகளுக்கான விஜயத்தை முடித்து கொண்டு பிரான்சிஸ் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கிழக்கு திமோர் நாட்டில் ஆற்றிய உரை என்பது அவ்வளவு காத்திரமானது.
அந்த உரைகளின் மூலம் பல செய்திகளை அவர் கொடுப்பார் என்பதும் மிக முக்கியமாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயம். கிழக்கு தீமோர் ஏழ்மையான நாடாக இருந்தாலும் இன்றும் இறையியல் என்கின்ற நோக்கில் அல்லது இறை வழிபாடு என்கின்ற நோக்கில் மிகவும் புனிதமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடையே காணப்படுகின்ற அன்பும் ஒற்றுமையும் சமாதானமும் சமத்துவமும் அதுதான் ஏழ்மையான நாட்டிலும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய விடயங்களாக பார்க்கப்படுகின்றது. யார் தங்களை நாடி வந்தாலும் அல்லது தங்களுக்குள்ளேயும் அன்பாக இருக்கக்கூடிய சமத்துவமாக இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் என்றால் கிழக்கு தீமோர் மக்கள். அந்த மக்களை சந்திக்க போப்பாண்டவர் சென்றார் என்பதும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கதாக பார்க்கப்படுகிறது. 1989 ஆண்டுக்கு பிறகு பிரான்சிஸ் மேற்கொள்கின்ற மிக முக்கியமான 2வது விஜயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பாருங்கள், உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக தங்களை அழிவு பாதைகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், வடகொரியாவாக இருக்கலாம், எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஒரு வல்லரசு நாடுகள் தங்களை ஒரு அடுத்த அழிவு பாதைக்கு தாங்களே இட்டு செல்லுகின்றன என்பதுதான் யதார்த்தமானது. எதற்காக? ஒரு அற்ப சொற்ப காரணங்களுக்காக. தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது இல்லையா? மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. எவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்தாலும் இதுதான் நியாயம், இதுதான் நடக்கும், தர்மம்தான் வெல்லும் என்று தெரிந்தாலும் கூட அதர்மமாக சில வழிகளில் நாங்கள் போராட்டங்களை மேற்கொள்கின்றோம். நீதிக்கு புறம்பான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இதனால் தான் அது அநியாயம் என்று தெரிந்தும், நேர்மைக்கு புறம்பானது என்று தெரிந்தும், அநீதியானது என்று தெரிந்தும் நாங்கள் போடுகின்ற தன்மையால் தான் ஒன்றுமே தெரியாத அப்பாவி உயிர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த அன்பும் இந்த அறமும் எங்களுக்கு தெரியும் என்றபடியினால் அல்லது தெரிந்தால்தான் உண்மையில் அது நிம்மதியாக இருக்கும். நாங்கள் சொல்லப்போகின்ற குறள் வள்ளுவன் சொல்லிக்கிற அன்பும் மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கை தொடர்பாக வள்ளுவர் கூறிய குறள். இந்த குறள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்போமாக இருந்தால் எல்லோருடனும் அன்பாகவும் பண்பாகவும் இருப்போம் இல்லையா? எனவே போப்பாண்டவருடைய விஜயத்தின் போது அவர் என்ன சொல்லியிருப்பார் என்பதை ஓரளவு ஊகித்து கொண்டு இந்த விடயங்களை நான் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். போப்பாண்டவர் பிரான்சிஸ் கிழக்கு தீமோர் மக்களுக்கு ஆற்றிய உரை மூலமாக ஒரு சமத்துவமான, ஒரு வெகுமதியான, ஒரு பெருமதியான விடயம் வெளியில் வரும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அவருடைய தெற்காசிய நாடுகளுக்கான விஜயத்தின் போது கிழக்கு தீமோர் வருகையானது அந்த மக்களுக்கு மேலும் நல்ல சாதகமான முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. தொடர்ந்தும் சந்திப்பும் உறவுகளை இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.